ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளால் நலம் அனைத்தும் பெற்றிட வேண்டிக் கொண்டு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையிலிருந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய சிறுவாபுரி என்ற தலத்தில் முருகப்பெருமான் பால் சுப்பிரமணிய சுவாமியாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த சிறுவாபுரி அந்த ஆலயத்தை பற்றி நமது அருணை முனிவர் 4 பதிகங்களை பாடியிருக்கின்றார். பொதுவாக திருவாபுரி என்ற ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், ராமாயண காலத்தில் லவனும் குசனும் தன்னுடைய தந்தை ராமபெருமானோடு அங்கே சமர் புரிந்ததாக சொல்கிறார்கள். ராமாயணத்திற்கு பிற்பட்ட காலகட்டத்தில் முருகப்பெருமான் சிறுவனாக இருந்து அங்கே அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லை என்ற ஒரு கவலை இருக்கிறதோ அந்த கவலையை முருகப்பெருமான் போக்கி வருகிறார். 6 வாரங்கள் தொடர்ச்சியாக ஒரே நாளில் அந்த ஆலயத்தில் சென்று முருகப்பெருமானை வழிபட வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஒரு நம்பிக்கை. அருணகிரிநாத சுவாமிகள் இயற்றிய திருப்புகழ் 4 பதிகங்களில் இன்றைய தினம் நாம் காண இருப்பது அண்டர்பதி குடியேற என்ற பதிகமாகும். அந்த பாடலையும் அதனுடைய விளக்கத்தையும் காணலாம். தந்ததன தனதான தந்ததன தனதான தந்ததன தனதான தனதான 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 அண்டர்பதி குடியேறு மண்டசுரர் உருமாற அண்டர் மன மகிழ் நீர அருளாடே அந்தரியோடுடனாடு சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரன் உமையாடும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உடபேரும் அஞ்சினனும் அயனாரும் மேதிர்கான மங்கையுடன் அரிதான இன்பமுற மகள் கூற மைந்து மயில் உடனாடி வர வேணும் புண்டரிக விளையாட அண்டர் மகள் மணவாழ பொந்தி நிறை அறிவாட உயர் தோடா பொங்கு கடல் உடனாகம் விண்டு வரை இகழ் சாடு பொன் பரவு கதிர் வீசு வடிவேலா தண்டரள மணிமார்ப செம்பொனுடில் செவிரூப தண்டமிடின் மிகுநேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான் தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே பெருமாளே பெருமாளே. அண்டர்பதி அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் அரசனானவன் இந்திரன். மண்டசுரர் என்பது அரக்கர்களை குறிப்பது. அண்டர் மன மகிழ் நீர தேவர்கள் மனம் மகிழும்படி. ஏன் அப்படின்னா சூரபத்மனால் அனைத்து வகையான துன்பங்களையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி சூரபத்மனுடைய துன்பத்தின் அவனுடைய கொடுமையான அந்த பிடியிலிருந்து தேவர்களை எல்லாம் காப்பாற்றிய முருகப்பெருமான். அதனால் அவர்கள் மனமகிழ்ந்தார்களாம். புண்டரிக விழியாளர் தாமரை போன்ற கண்களினுடைய அண்டர் மகள் தெய்வயானை. தெய்வயானை தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய தேவேந்திரனுடைய மகள் தெய்வயானை. பொந்தி நிறை அறிவாளர் அறிவு நிறைந்த மெய்ஞானி எம்பெருமான். தாமரை மலரை போன்ற கண்களை உடையவனே, தேவர்களால் வளர்க்கப் பெற்ற தேவயானையின் மணவாளனே, அறிவு நிரம்ப பெற்ற மெய்ஞானியே,
உயர்ந்த தோள்களை உடையவனே. பொங்கி வந்த கடலுடன் கவுஞ்ச மலையினையும் பிளவுபடச் செய்து 7 மலைகளின் வலிமையினையும் பாய்ந்து சென்று அழித்த பொன்னொளி பரவிடும்படி சுடர் வீசும் கூர்மையான வேலினை உடைய வேலாயுதப் பெருமானே. குளிர்ந்த முத்து மாலையை அணிந்த மார்பை உடையவனே. செம்பெண் பொன்னை போன்று அழகு நிறைந்த உருவத்தை உடையவனே. இனிமை நிறைந்த தமிழின் மீது மிகுந்த நேசம் கொண்ட முருகப்பெருமானே. எப்பொழுதும் அடியார் பெரும் மக்களின் சிந்தையினில் குடிகொண்டிருப்பவனே. குளிர்ச்சி நிறைந்த சிறுவாபுரி தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே. சூரபத்மனால் நாடிழந்து மறைந்திருந்த தேவர்களின் தலைவனான இந்திரன் மீண்டும் தன் நாட்டில் குடிபுகுந்து ஆட்சி செய்திட தன்னுடன் போருக்கு வந்த அரக்கர்களையெல்லாம் உருவங்கள் மாறுமாறு சண்டையிட்டு அவர்களை மடியச் செய்து அதனால் தேவர்களின் மனமானது மிகுந்த களிப்பினை அடையும்படி அருள் செய்த முருகப்பெருமானே. தன்னுடன் நடனமாடுகின்ற காளி தேவியுடன் சிவபெருமானும் மகிழ்ச்சி அடையும்படியும் உனது தமையனாகிய விநாயகப் பெருமானும் தாயார் உமாதேவியாரும் மிகுந்த களிப்பினை அடைந்திடவும் உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களும் முனிவர்களும் 8 திசைகளில் வாழ்கின்றவர்களும் இந்திரனும் பிரம்மதேவரும் எதிரே நின்று கண்டு களிக்கும்படியும் லட்சுமி தேவியுடன் உனது மாமனாகிய திருமாலும் தன் மகிழ்ச்சியினை இன்பமாக கூறிடவும் மிகுந்த வலிமையுடைய உனது வாகனமாகிய மயிலுடன் இணைந்து நீயும் என் முன்னே ஆடிக்கொண்டு வர வேண்டும் என்று மிக அழகாக முருகப்பெருமானை அருணை முனிவர் அழைக்கின்றார். அந்த பதிகத்தினை நாம் இப்பொழுது சற்று சிந்தித்திருக்கிறோம். நாளை தினம் வேறொரு பதிகத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.